வணக்கம் நண்பர்களே! நம் வாழ்க்கையில் ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப், ஃப்ரெண்ட்ஷிப் இந்த 3ம் மறக்க முடியாத மெமரீஸ். ஆனா, எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் கடைசி வரைக்கும் நிலைக்காது. சில ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம சந்தோஷப்படுத்தும், சில ஃப்ரெண்ட்ஷிப் நம்மள கஷ்டப்படுத்தும். அப்படி ஒரு காலேஜ் வாழ்க்கை கதைய தான் இப்போ பார்க்க போறோம். இந்த கதை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா, இந்த கதையில நிறைய பேரோட ரியல் லைஃப் இருக்கு. ஒரு காலத்துல 10 பேர் இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் குரூப் எப்படி மெதுவா உடைஞ்சு கடைசியில ஒரே ஒரு பையன் மட்டும் நிக்கிற அளவுக்கு பேச்சு தெரியுமா? ஒரு சின்ன ஊர்ல இருந்து அர்ஜுன் என்ற ஒரு பையன் சிட்டி காலேஜுக்கு ஜாயின் ஆகிறான். அவனுக்கு அந்த காலேஜ் புதுசு, அந்த என்வைரன்மெண்ட் புதுசு, அந்த ஃப்ரீடம் புதுசு. ஆனா அவன் மனசுக்குள்ள ஒரு ஆசை மட்டும் இருந்துச்சு. இந்த காலேஜ் லைஃப் தான் தனியா இருக்கக்கூடாது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறவங்க எல்லார்கிட்டையும் பேச ஆரம்பிச்சான். கிளாஸ்மேட், பஸ் ஃப்ரெண்ட்ஸ், கேன்டீனில் பார்த்தவங்க, கோரியாரில் நிற்கிறவங்க எல்லார்கிட்டையும் சிரித்து பேசினான். அந்த கேரக்டர்னால அவனுக்கு சீக்கிரமே ஒரு பெரிய கேங் செட் ஆயிடுச்சு. அந்த கேங் விஜய், கார்த்திக், சூர்யா இது போல 10 பேர் இருந்தாங்க. அந்த 10 பேரும் எப்போவுமே ஒன்றாவே இருப்பாங்க. கிளாஸ் பங்க், பர்த்டே செலிப்ரேஷன், குரூப் ஸ்டடி, ஃபன், காலேஜ், கல்ச்சுரல்ஸ், டூர் பிளான்ஸ், டீ கடை, கேன்டீன் மெமரிஸ். அந்த கேங் காலேஜில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆனால் எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் காலம் போக போக உண்மையான முகம் தெரியும். அதுவே அந்த கேங்குக்கு நடந்துச்சு. முதல்ல ராகுல் வேற சர்க்கிள் செட் பண்ணிக்கிட்டான். 10 பேர் 8 பேர் ஆச்சு. அதுக்கப்புறம் ஈகோ, சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவன் என்ன மதிக்கலை, அவங்க என்ன அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. 8 பேர் 6 பேர் ஆச்சு, 6 பேர் 4 பேர் ஆச்சு. ஒரு நேரத்தில் குரூப் ஃபோட்டோவில் இருந்த ஃபேஸ் கூட குறைய ஆரம்பிச்சிச்சு. கேன்டீன் டேபிளில் காலியாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. கடைசியில் அர்ஜுன் மட்டும் தனியாக நின்னான். ஒரு காலத்தில் க்ரௌடோட நடந்தவன் இப்போ காலேஜ் கோரியாடரில் தனியாக நடந்தான். அந்த லோனினஸில் இருந்தப்ப தான் நந்தினின்னு ஒரு பொண்ணு அவனோட லைஃப்குள்ளே வந்தான். அவன்கிட்ட நார்மலாக பேச ஆரம்பித்தா. அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவனுக்கு மறுபடியும் லைஃப்பை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் ஒரு நல்ல கேங் உருவாக்கலாம்னு நினச்சான். நந்தினி மூலம் ஐஸ்வர்யா, அரிணி அப்படின்னு 2 பேரும் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக், சூர்யாவையும் சேர்த்தான். மொத்தம் 3 பாய்ஸ் 3 கேர்ள்ஸ். மறுபடியும் ஒரு கேங் உருவாச்சு. இந்த தடவை அந்த கேங் ரொம்ப க்ளோஸ். டெய்லி ரீல்ஸ், ஃபோட்டோஸ், கம்பைன் ஸ்டடீஸ், கேன்டீன் ஃபன், நைட் சாட்ஸ், ஃபெஸ்ட் மெமரிஸ். மறுபடியும் அர்ஜுன் சந்தோஷமாக இருந்தான். இந்த கேங் மட்டும் லைஃப் டைமாக இருக்கும்னு நம்ப ஆரம்பித்தான். ஆனால் இந்த தடவை பிரச்சனை வெளியிலிருந்து வரல, அந்த கேங்குள்ளேயே இருந்து வந்துச்சு. ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அந்த 6 பேரும் ரொம்ப க்ளோஸ். டெய்லி லாஃப், ஃபன், மெமரிஸ், காலேஜ் முழுக்க ஒரே ஹாப்பினஸ். ஆனால் அந்த சமயத்தில் தான் ஐஸ்வர்யான்னு இன்னொரு பொண்ணு அந்த கேங்குக்குள்ளே வந்தா. முதல் பார்த்தப்போ அவள் ரொம்ப நல்லவ மாதிரி தான் தெரிஞ்சா. எல்லார்கிட்டேயும் ஸ்வீட்டாக பேசுவா, கேர் பண்ணுவா. அதனால் எல்லாரும் அவளை சீக்கிரம் ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் நாள் போக போக தான் அவளோட உண்மையான கேரக்டர் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அவள் எப்படி தெரியுமா? ஒருத்தர்கிட்ட நல்லா பேசுவா, ஆனால் அவங்களுக்கு பின்னாடி மற்றவங்க கிட்ட அவங்களையே பற்றி தப்பாக பேசுவா. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி பாய்சன் ஏற்ற ஆரம்பித்தா. முதல்ல யாருக்கும் அது புரியலை. ஆனால் அந்த வார்த்தைகள் மெதுவாக குரூப்புக்குள்ளே டவுட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ட்ரஸ்ட் குறைய ஆரம்பிச்சிச்சு. அவள் யாரையும் பற்றி தப்பாக பேசுகிறாளோ கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் அவங்கக்கிட்டேயே போய் நார்மலாக பேச ஆரம்பிச்சிடுவா. எதுவுமே நடக்காத மாதிரி சிரித்து பேசுவா. அதான் அவளோட உண்மையான ஃபேஸ். அந்த ஃபேக் ஸ்மைல், அந்த டபுள் கேம், அதுதான் அந்த கேங்கையே உள்ளிருத்து உடைய ஆரம்பிச்சிச்சு. அந்த சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பெரிய ஃபைட்டாக மாறுச்சு. ஒரு காலத்தில் ஒருத்தருக்காக ஒருத்தர் ஃபைட் பண்ண அந்த கேங் இப்போது ஒருத்தரையே ஒருத்தர் ஹேட் பண்ண ஆரம்பித்தாங்க. குரூப் சேட் சைலண்ட், கால் நின்னது, மீட்டப் கேன்சல் ஆகிடுச்சு. ஒரு நேரத்தில் அந்த குரூப்பில் இருந்த எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போயிட்டாங்க. ஒரு காலத்தில் சேர்ந்து சிரித்தவங்க இப்போது ஒருத்தர் ஃபேஸ் கூட பார்க்க விரும்பலை. கடைசியில் அந்த கேங் முழுசாகவே பிரிஞ்சு போச்சு. 2 இயர்ஸ் கழிச்சு அர்ஜுன் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டான். எல்லோரும் நம்ம லைஃப்பில் லைஃப் டைம் ஃபுல்லாக வரமாட்டாங்க. சிலர் நம் ஹாப்பினஸை டிஸ்ட்ராய் பண்ண வருவாங்க. ஒரு ஃபேக் மனிதர் போதும்
ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்பையும் உடைக்க. ஒரு காலத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு நினச்ச அந்த அர்ஜுன் இப்போ யாரையும் ட்ரஸ்ட் பண்ண விரும்பலை. காலேஜ் முடிஞ்ச நாளில் அவன் கேம்பஸில் ஒருத்தனாக நடந்துக்கிட்டு இருந்தான். ஃபோன் கேலரி ஃபுல்லாக மெமரிஸ். ஆனால் அந்த மெமரிஸில் இருந்த நிறைய பேர் இப்போ ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அவன் சிரித்தான், கொஞ்சம் வலியோட. ஏன்னா அந்த காலேஜ் அவனுக்கு டிகிரி மட்டும் கொடுக்கல, மனிதர்களோட உண்மையான முகத்தையும் காட்டுச்சு. காலேஜ் லைஃப்பில் ஃப்ரெண்டு கிடைப்பது ஈஸி, ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம கூட நிற்கிறவங்க கிடைப்பது தான் ரொம்ப கஷ்டம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இது போல எமோஷ்னல் மற்றும் ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் பார்க்க சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நல்ல கதையோட சந்திப்போம்.